ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் முடிவுகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவர். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நீ எத்தனை பிரச்சனைகளின் வழியாக போயிட்டு இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது? ஒரு முடிவு இருக்குது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கு என்ன இருக்குது? முடிவு இருக்குது. நீங்கள் அதை மறந்துடவே வேண்டாம். இப்போ ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது என்னன்னா, நமக்கு தெரியும் முடிவு அவர்கிட்ட தான் இருக்குன்னு. அல்லேலூயா. எல்லா முடிவையும் தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். அது நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுது. ஆமென். அப்போ இந்த வார்த்தையை கேட்குற நமக்கு நம்முடைய முடிவை குறித்து என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். இந்த வார்த்தை இஸ்ரவேலர்களின் எதிர்காலத்தை மையப்படுத்தி உரைக்கப்பட்டது. சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேலரே, பாபிலோனிலேயே நீங்கள் இருக்க போகிறது இல்லை. மறுபடி நீங்கள் உங்கள் சொந்த தேசத்திற்கு வருவீங்க. இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மறுபடி கட்டுவீங்க. இழந்து போன உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் மறுபடி திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. நான் மறுபடியும் சகல ஜனங்களுக்குள்ள உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்திகளும் என்ன செய்வேன்? சிறந்திருக்க செய்வேன். அதனால் நீங்கள் இதோட எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இனிமேல் எங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை வச்சிருக்கிறேன். எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நோக்கம் என்னிடத்தில் உண்டு என்பதை தேவன் மறுபடி தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன் மறுபடி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோட பேசுகிறார்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும், அவங்களுக்கு விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்து சொல்லணும், நிச்சயமாக முடிவு உண்டு. ஏன் நம்பிக்கை என்ன செய்யாது? அப்படி சொல்லணும். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் எனக்கு தருவார். அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது என் சமாதானத்துக்கு ஏதுவானது தான். ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அது அப்படி என்ன செய்யும்? நடக்கும். இதை நீங்கள் உணரணும், நீங்கள் இதை புரியணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உன்னை நான் மறுபடி கட்டுவேன், நீ மறுபடி உன் ஸ்தானத்தில் நாட்டப்படுவாய், இனி நீ தொய்ந்து போவது இல்லை. நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆவாங்க. என் ஜனங்களின் அடிக்காயத்தை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். உருக்கமான இரக்கங்களால் அவர்களை நான் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் ஏன் இப்படி திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறார்னா, ஜனங்களுக்கு தெரியணும் அவர்களுடைய முடிவை குறித்த காரியங்கள். வேதத்தில் எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. உன் முடிவை குறித்து உனக்கு ஏன் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என் ஜனமே நீ அறிந்து கொள், உனக்கு நான் நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த எண்ணத்திலிருந்து, அந்த தீர்மானத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. உங்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதோ கட்டாயத்தினால செய்யலை, வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படி நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறத குறித்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்றார். அதனால தான் உங்கள் முடிவை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க 42, இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல். அப்போ தீங்கு வந்தது உண்மைதான், ஆபத்து வந்தது உண்மைதான், அழிவு ஏற்பட்டது உண்மைதான், பாதிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது வந்தது எப்படி உண்மையோ அதை போல நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி நல் வார்த்தையாக உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேனோ அதெல்லாம் நிறைவேற பண்ணுவேன். 33:14 இருக்கு பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளெல்லாம் நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அப்போ தேவன் மறுபடி ஏன் ரிப்பீட் பண்ணுறாருன்னா, இன்றைய சூழ்நிலையை வச்சு நாளைய கணக்கு போடாத. இன்னைக்கு உனக்கு என்ன நடந்தது என்பதை வைத்து நாளைக்கு நீ எப்படி இருக்க போறன்னு சொல்லி நீ தீர்மானிக்க வேண்டாம். அதுதான் தேவன் தம்முடைய ஜனத்தினிடத்தில் எதிர்பார்த்தது.
அதனால் இன்றைக்கி உங்கள் பொசிஷன் எப்படி இருக்குது, இன்றைக்கி உங்கள் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் எதனால் அழுதுட்டுருக்கீங்க, இன்றைக்கி எது உங்களை வேதனைப்படுத்திட்டுருக்கு, இதை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, உனக்கு தான் நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்கள் என் முடிவு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் நினச்சி பார்த்தா அதை நீங்கள் ஆசீர்வாதமாக பார்க்குறதுக்கு பழகணும். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய முடிவு அப்படின்னு 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. நான் சொல்கிற 3 வார்த்தை: 1 சமாதானம், 2 சம்பூரணம், 3 சரித்திரம். இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, அந்நிய தேசத்தில் இருக்கும்போது, பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆனால் வார்த்தை வந்துட்டே இருக்கு, நான் உன்னை மறுபடி கொண்டு வருவேன், உன்னை மறுபடி நான் கட்டி எழுப்புவேன், உன்னை நான் உன் சொந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன், உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். இப்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன கவலை இருந்தாலும் மறந்து எனக்கு ஒரு முடிவை இப்போ காட்டிட்டாரு. அந்த எண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, அந்த ஃபைனல் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டாரு. இனிமேல் நான் எந்த சஞ்சலத்துக்கும் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ரைட்? இப்போ நீங்கள் பைபிள் படிக்கிங்க, அதில் தான் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தர்றார். இப்போ அதை வச்சு தான் உங்கள் முடிவை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கணும். ரைட்? இப்போது கொரிந்தியரை நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க, அதில் சொல்கிறார் பவுல், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். இப்போ இதை நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குது, நெருக்கமாக இருக்குது. எல்லா இடத்துலேருந்து ப்ரெஷர், எங்கேயும் ஃப்ரீயாக இருக்கா, ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சுற்றிலும் நான் நெருக்கப்படுறேன் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீங்க. இப்போ வசனம் சொல்லுது, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம். இப்போ நாங்கள்னு வாசிக்கிறது யார் தான் வாசிக்கா? கொரிந்து சபை வாசிக்கல. அன்னைக்கு நீங்கள் யார் வாசிக்கிறீங்களோ நீங்கள் தான் அந்த வார்த்தையை வாசிக்கிறீங்க. அப்போ இதை வாசித்த உடனே உங்களுக்கு ஒரு முடிவு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும், இந்த நெருக்கம் நிரந்தரம் அல்ல, எனக்கு ஒரு விசாலம் இருக்கிறது. நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் குன்றி போக மாட்டேன், நான் கூனி குறுக கர்த்தர் என்னை விட மாட்டார். அல்லேலூயா. வெட்கத்துக்கு 2 தனையா பலனை தருவேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க அல்லது கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதான் வெட்கப்பட்டு போயாச்சே, இனிமேல் என்ன இருக்குது, அதான் எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களே, இனிமேல் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, வார்த்தையால் நான் அதை எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோதான், என் வாழ்க்கையே கேள்விக்குறியானதுக்கப்புறம் அப்படிங்கிற நேரத்தில் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. வசனம் சொல்லுது, உன் வெட்கத்துக்கு தான் 2 தனையான பலன். இப்போ முடிவு தெரிஞ்சிட்டு, வெட்கம் எனக்கு முடிவு அல்ல, என் முடிவு எனக்கு தெரிஞ்சிட்டு, நான் எவ்வளவு வெட்கப்பட்டனோ அதுக்கு 2 தனை எனக்கு பலன் இருக்குது. இப்போ பொருளாதாரத்தில் நெருக்கடி, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதை கொடுத்து தீர்ப்பதற்கு என்ன இல்லை, வழி இல்லை. இப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை என்ன செய்கிறோம், வாசிச்சுட்டு வாரோம். அந்த வசனத்தில் என்ன சொல்லுது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. இப்போ பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு தான் அது எழுதப்பட்டது, இஸ்ரவேலர்களை பார்த்து தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. ஆனால் விசுவாசித்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இப்போ அந்த வேதத்தை நீங்கள் இப்போ வாசிக்கிறீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் பொருளாதாரத்தில் அவ்வளோ டைட்டாக இருக்குது, நெருக்கடி நெருக்கடி தாங்க முடியல, ஒன்று மாற்றி இருக்குது. ஆனால் இப்போ வசனம் வருது, என்ன வசனம், நீ அநேகம், ஆமாம், நீயோ கடன். இப்போ என்ன செய்கிறது, முடிவை குறித்து என்ன சொல்கிறது, ஆமாம், வசனத்தை வாசிக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதை சொல்லும் போது கேட்குறதுக்கும் இனிமையாக தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் நிலைமை தான் படு மோசமாக என்ன செய்யுது அப்படி நினைக்கிறதா இல்லை. அப்படின்னா உங்கள் முடிவை குறித்து நீங்கள் அப்படி தான் நம்புறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் நம்பணும், இன்னைக்கு நான் பொருளாதார நெருக்கடியில் இருப்பது உண்மைதான், தாங்க முடியாத கடன் பாரம் என் தலையை அழுத்துறது உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அன்னைக்கு நான் வாழ்க்கையை முடிக்கும்போது நான் கடனே இல்லாமல் என் வாழ்க்கையை முடிப்பேன். நிறைய பேருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதமாக தான் என் வாழ்க்கையை நான் முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாழாக்காம நீ கீழாகாமல் மேலாவாயினா இன்னைக்கு நீங்கள் அடிமட்டத்தில் இருக்கலாம், நீங்கள் இன்னைக்கு ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், நீங்கள் இன்னும் உயர்வுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நம்பலாம், ஒரு உயர்வு இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்குது. அல்லேலூயா. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து என்ன செஞ்சான்,
மகா பெரியவன், ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவன் ஆனான் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சதுனால அவனுக்கு எத்தனை மடங்கு பலனா? இப்போ இதை நீங்கள் வாசிக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்த ஈசாக்குக்கு அவனுக்கு பஞ்சத்திலேயே 100 மடங்கு பலன். அவனுடைய வாழ்க்கை வர வர விருத்தி அடைஞ்சு ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாயிருக்கான்னா, நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறேன், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உறுதி எனக்கு இருக்கு. அப்போ பஞ்சம்தான் இப்போ, ஆனால் எனக்கு ஒரு பலன் இருக்கு. 100 மடங்கு எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் எல்லைகள் விரிவடைய செய்கிறதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் என் முடிவை குறித்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது. அப்படி மாற்றிக்கொண்டாதான் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வசனம் யாருக்கோன்னு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வசனம் சத்தியம் நிறைந்தது. இது உங்கள் கூட பேசும். நீங்கள் வாசிக்கும் போது அது உங்கள்கிட்ட என்ன செய்யும்? பேசும். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த வசனத்தை பேசும்போது உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, ஏதோ தீர்க்க முடியாத வேதனை இருக்குது அப்படின்னா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதையில் ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது? வராது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன்னா, இதெல்லாம் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வியாதியில் என் வாழ்க்கை முடியாது, வேதனை என் வாழ்க்கையில் தொடராது, எனக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், மருத்துவம் எனக்கு கை கொடுக்காம போகலாம், ஆனால் கர்த்தருடைய தழும்புள்ள கரம் என்னை சுகமாக்கும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் நம்பினாதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 54வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதில் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாரு? அவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்னைக்கு கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு ஸ்திரியை போல் என்ன செய்கிற இருக்கிற, ஆனால் கர்த்தர் ஒன்று அழைக்கிறார்ன்னு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது லிட்ரலாகவே நீங்கள் கைவிடப்பட்டவங்களை என்ன செய்யலாம்? இருக்கலாம், கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், மன நொந்து போனவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், பாரு, இமை பொழுது தான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் ஒன்றுனா. அல்லேலூயா. அப்போது அந்த சம்பவம் நடந்ததுனால தான் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுனால தான் உங்கள் மனசு என்ன செஞ்சுருக்கு? நொந்து போயிருக்கு. அது இமை பொழுது. ஆனால் மிகுந்த உருக்கத்தோடு இரக்கத்தோடு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கண்டிப்பாக சேர்த்து கொள்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நித்திய கிருபையுடன் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? இறங்கும். அப்போ உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கணும். எனக்கு ஒரு மாறாத கிருபையோடு கர்த்தரிடத்தில் இறக்கம் இருக்கு. அவர் என்ன ஸ்பெஷலாக கண்ணோக்கி பார்ப்பார். அடுத்து பாருங்களேன், சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றரவற்றவள், இப்படி தான் இருக்குது வாழ்க்கை. எங்கே போனாலும் சிறுமை, ஆறுதல் இல்லை, ஆறுதல் படுத்தவும் முடியல. பெருங்காற்றில் அடிப்பட்ட சூழ்நிலைன்னா எப்படி இருக்கும்? புயல் காற்று வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டடத்தை பிச்சு எரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அலங்கோலமாக இருக்கும்ல. அதான் பெருங்காற்றில் அடிப்பட்ட சூழ்நிலை. வாழ்க்கையை அலங்கோலம் ஆயிட்டியா? ஃபேமிலிக்கு ஒரு செட்டப் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒழுங்கு இல்லை, ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய பெருக்கம் ஆசீர்வாதம் எதுவும் இல்லை, வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் எல்லாம் குலைக்கப்பட்டு போயிருக்கு. பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படிதானே? காற்று அடித்து போயிட்டுனா மேலே இருக்கிற கூரை காற்றுல பறந்துன்னா அது எங்கே போகுதுன்னு என்ன செய்யாது. அப்போ ஒரு ஆள் இங்கே, ஒரு ஆள் அங்கே, இப்படி அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, உன் அஸ்திபாரத்தை நான் என்ன செய்வேன்? பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ணுவேன், நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன், உன் பலகணிகளை பளிங்க போல மாற்றுவேன், உன் வாசலை மாணிக்க கற்களை போல மாற்றுவேன், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அலங்கோலமாக இருக்குது, எல்லாத்தையும் அலங்காரமாக்குன்றேன், எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் அப்படின்றார். உனக்கு விரோதமாக இன்றைக்கி கூட்டம் கூடுறாங்களா? நீ நினச்சிக்கோ, முடிவு இருக்குது. அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் உன் பட்சத்தில், அதான் முடிவு.
உனக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுதா, அதை பார்த்து நீ முடிவு நினைச்சிடாத. அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகுது, அதுதான் முடிவு. நியாயத்தில் நிறைய நாவுகள் உனக்கு எழும்புகிறதா எதிராய், அதை நீ முடிவு நினைக்காத. அந்த நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய், அதுதான் முடிவு. அல்லேலூயா. இப்போ குழந்தை இல்லாத யாராவது இந்த வசனத்தை படிக்கும்போது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் என்ன இல்லை, அப்போ இப்போதைக்கு முடிவு என்ன, குழந்தை இல்லை அப்படியா? இல்லை, கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தருவார். அல்லேலூயா. என்ன சந்தோஷப்பட்டு களிகூற செய்வார். என் பிள்ளைகளை கர்த்தர் போதித்து அவங்களை என்ன செய்வார், நடத்துவார். என் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும். இப்படிலாம் நினைக்கும் போது தான் உங்கள் முடிவை குறித்து நீங்கள் திங்க் பண்ணால் சமாதானம்னு வரும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், யாக்கோபு சஞ்சலத்தோடு இருக்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பக்கத்தில் இருந்தாலும் யோசேப்பை இழந்துட்டான். நீங்கள் எத்தனை பேர் என் பக்கத்தில் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாலும் யாரும் என்னை நினைச்ச முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது. என்னுடைய கடைசி காலத்தை நான் சஞ்சலத்தோடு தான் பாதாளத்தில் என்ன செய்ய போகிறேன், இறங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இரவையும் கண்ணீரோடு கழித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி தானே? ஆனால் இப்போ கர்த்தர் பாருங்க, அவனுக்கு ஒரு முடிவை காட்டுறார். யாக்கோபே அப்படி கூப்பிட்றார். நீ எகிப்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்படாதப்பா, நான் உன்னை மறுபடியும் இங்கே என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன்றார். அதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக போகிறான். அப்போ இது வரைக்கும் அவன் மனசில் என்ன முடிவு பண்ணியிருந்தான், எனக்கு யோசேப்புன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் இப்போ இல்லை, அவன் என்னுடைய ரொம்ப அன்புக்குரியவன், அவனை நான் அதிகமாக என்ன செஞ்சேன், நேசித்தேன். ஆனால் இன்றைக்கி அவன் உயிரோட இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு போகிறான், வாழ்ந்தான். ஆனால் இப்போ கர்த்தர் இல்லைப்பா, அவன் மகன் உயிரோடு நினச்சிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அப்போ சொல்கிறான், நான் உன்னையே பார்ப்பேன் அப்படின்னு என்ன செய்யல, நினைக்கலப்பா, ஆனால் உன் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சொல்கிறான், இப்போ நான் செத்து போனால் ஓகேன்றான், இப்போ எனக்கு மரணம் வரட்டும்ப்பா, எவ்ரிதிங் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் அப்படியே திருப்தியாக இருக்குப்பா, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குப்பா, சமாதானமாக இருக்குப்பா அப்படின்றான். கடைசி காலத்தில் பாருங்கள், எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுறான், தீர்க்க தரிசனமாக ஆசீர்வதிக்கிறான். கடைசியாக யோசேப்பை கூப்பிட்றான், இங்கே வா, நான் கொஞ்ச நேரத்தில் நினச்சி போகிறேன், மரணத்தை சந்திக்க போகிறேன், என்னை இங்கே நீ புதைக்கக்கூடாது, என்னை என் முற்பிதாக்கள் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்யணும். அப்போ பாருங்கள், அந்த சமாதானத்தை பாருங்களேன், எல்லாம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ பரலோகத்துக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி. அப்போ எவ்வளோ சமாதானமாக கூப்பிட்டு அவனை சத்தியம் பண்ண வச்சு, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க முடிவு. ஒரு தேவ பிள்ளைக்கு இடையில வருத்தம் வரலாம், சஞ்சலம் வரலாம், இழப்பு வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நல்லா புரிஞ்சு, உங்கள் முடிவு சமாதானங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் உங்கள் முடிவை குறித்து உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். நான் அழுது கொண்டே இருக்க போவதில்லை, என் ஆத்மா எப்பொழுதும் தோய்ந்து போய் இருக்க போறதில்லை, என் ஆத்மாவை சம்பூரணமாய் நிரப்புகிற ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். யோசேப்பு பாருங்க, அவனுடைய தகப்பனை விட்டு பிரியும் போது 17 வயசு, இப்போ 30வது வயசில் அவன் அதிபதியாக மாறிட்டான். ஆமென். அல்லேலூயா. அவங்க அப்பாவை 22 வருஷம் கழிச்சு என்ன செய்யறான், பார்த்தான். உச்சத்தில் இருக்கிறத அவங்க அப்பா பார்க்குறான். அல்லேலூயா. புகழின் உச்சத்தில், பதவியின் உச்சத்தில், தேசமே இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, எகிப்து எனக்கு முடிவு கிடையாது, சகோதரர்களே வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரித்து கூட்டிகிட்டு போவார், என் எலும்பை எடுத்துகிட்டு போயிடணுன்றான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யமாக இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும், எவ்வளோ மேன்மையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருப்பது பெருசு கிடையாது. பரலோகத்திற்கு நான் போவேன் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முடிவு தான் நமக்கு சமாதானம். ஆமேன். நம்ம பரலோகத்துக்கு போக முடியாத நிலைமையில் இருக்குன்னு நினச்சா நம்ம இருதயம் சந்தோஷமாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, நம்முடைய முடிவு சம்பூரணம். ஒரு நாள் நம்ம குறைச்சலோட நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம், முடிக்குமா? கண்டிப்பாக ஒரு திருப்தியை கர்த்தர் தருவார், ஒரு நிறைவை கர்த்தர் தருவார். ஆபிரகாமை ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளியும் போட்டு முடிய, வேலைக்காரிகளுடைய, ஏராளமான மிருக ஜீவன்களுடைய பெரிய சீமான் அப்படின்னு அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பைபிள் சொல்றது, கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாம் என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்து. அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாம் சம்பூர்ணமாக. ஒரே ஒரு கோலோடு தான் யாக்கோபு
யாப்போக்கு என்கிற நதியை கடந்து போனான். 20 வருஷம் கழித்து திரும்ப அவன் நாட்டுக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்ன தேவன் அவனை கொண்டு வரும்போது அவன் எப்படி இருக்கான்? 2 பரிவார், 2 நாட்டு ராஜாக்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குமோ அவ்வளோ ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு அவன் என்ன செய்கிறான்? திரும்பி வர்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு நிறைவை தருகிறவர், திருப்தியை தருகிறவர், சம்பூரணத்தை தருகிறவர். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட பேதுரும், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தராமல் விட்டுட்டாரு அப்படின்னு புலம்புற மாதிரி அவன் வாழ்க்கை இருந்தது. வெள்ளி பொண்ணு பணம் டாக்குமெண்ட்டு எல்லாம் எங்கே இருந்துச்சு? அவன் காலு கீழே இருந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் தங்களுடைய பாகத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருந்தார். நல்லா புரிஞ்சுங்க. மனசில் ஒரு திருப்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த சம்பூரணத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதனால தான் பைபிள் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வீங்க? அவருடைய நாமத்தை துதிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. 3வது பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம். உங்கள் முடிவு எப்படி இருக்கும்? ஹிஸ்ட்ரி. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கை ஒரு சரித்திரம்னு? அல்லேலூயா. ஒரு கதையை போல கழித்து போட்டேன், ஒரு புகை போல கடந்து போயிட்டு, புல்லை போல உலர்ந்து போயிட்டு, காலையில் பூத்து மாலையில் வாடுகிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது இந்த வாழ்க்கையா சரித்திரம்? எஸ், இந்த வாழ்க்கை தான் சரித்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னது? சரித்திரம். பைபிள் ஃபுல்லாக ஹிஸ்டரி. ஒவ்வொரு மனிதர்களுடைய முடிவும் சரித்திரமாக இருக்கிறதுனால தான் அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா என் முடிவை குறித்து எனக்கு என்ன இருக்கு? அப்போ யோசேப்பின் முடிவு இங்கே ஏன் சரித்திரமாக இருக்குன்னு அதை பார்க்கணும். இடையில அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் குறுக்கிட்டது. அல்லேலூயா. பல பிரச்சனைகளை அவன் சந்தித்தான். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனாலும் அவன் வாழ்க்கையின் முடிவு எப்படி மாறிட்டு? எகிப்து வரலாறுல இருக்கு, இஸ்ரவேலின் வரலாறுல இருக்கு, கிறிஸ்தவர்களின் வரலாறுலையும் அவனை குறித்து பேசப்பட்டது. அல்லேலூயா. இதை மாதிரி தான் ஆபிரகாமா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, யார் அந்த தாவீதா இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கை என்னது? ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனா மாறிட்டான்னு ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் இஸ்ரவேல் வரலாறுல தாவீது ஒரு சரித்திர புருஷன். அல்லேலூயா. ஒரு பெரிய மகாராஜா. ஆண்டவர் அவனுக்கு அந்த மேன்மையை கொடுத்தார். ஆனால் அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? அற்பமான ஒரு ஆரம்பம், ஒரு மேய்ப்பண்ணா. ஆனால் அவனுடைய முடிவை பாருங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்களுக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டான். இதை மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் இந்த 21வது நூற்றாண்டு சரித்திரத்தில் தடம் பதிக்கிறவர்களாக பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வருகிற ஒவ்வொரு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இதுக்கு நடுவில் அற்புதங்கள் நடக்கிறது. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய குறுக்கீடு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. இதுக்கு நடுவில் நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுறீங்க. அப்போ உங்கள் முடிவு எப்படி மாறிடும்? ஒரு வரலாறாக மாறிடும். கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பாக உங்கள் குடும்ப வரிசையில் உங்களுடைய பெயர்கள் பட்டியலில் நீங்கள் யார் என்பதை குறித்து திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சரித்திரம் போற்றுகிறவர்கள் அனுஜீவிங்க. உங்கள் விசுவாசம் பேசப்படும், உங்கள் பரிசுத்தம் பேசப்படும், உங்கள் ஜெப வாழ்க்கை பேசப்படும், நீங்கள் செஞ்ச ஊழியம் பேசப்படும், நீங்கள் கர்த்தருக்காக காண்பித்த வைராக்கியம் பேசப்படும், உங்கள் குடும்ப ஜீவிதம் பேசப்படும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரலாறு என்ன செய்றீங்க? தடம் பதித்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சொல்ல முடியணும், என் முடிவை குறித்து எனக்கு என்ன இருக்கு? ரைட். இதை மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குற இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, மனுஷன் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆமீன். இன்றைக்கி எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த உலகம் இருந்தாலும் இதெல்லாம் வெந்து என்ன செய்ய போகுது? உருகப்போகுது. ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம். அப்போ அந்த வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துகிட்டே இருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் முழு உலகத்துக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கப்படும். அப்போ தான் முடிவு என்ன செய்யும்? வரும். இப்போ அடையாளங்களை பார்க்கறதுனால முடிவு உடனே என்ன செய்யாது? வராது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் என்ன செய்யணும்? அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி இதுக்கு முந்தின காலங்களில் இல்லை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்ளவும், ஒரு செய்தியை இன்னொரு இடத்துலேருந்து பகிர்ந்து கொள்ளவும் எங்கேனாலும் வாய்ப்பு இருக்கு.
அது எவ்வளவு இன்டீரியராக இருந்தாலும் அந்த இடத்திற்கும் தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போ என்ன செஞ்சிட்டு உண்டாயிட்டு. அப்போ இன்னைக்கு டிவி மூலமாக, ரேடியோ மூலமாக இதெல்லாம் போய் இந்த இன்டர்நெட் என்னைக்கு வந்ததோ, ஆமென், இதுக்கப்புறம் இப்போ மீடியா அப்படிங்கிறது ஒன்று என்னைக்கு பிரபலமானதோ, இதன் மூலமாக இயேசுவை குறித்த நற்செய்தி என்ன செஞ்சிட்டு இருக்கு, உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆமென். அதனால் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது, முடிவு. அடுத்தது மனுஷ வாழ்க்கைக்கும் முடிவு இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு இயேசு வந்தா, அல்லேலூயா, எப்படி இன்னைக்கு இயேசு வந்தா நான் எங்கே இருப்பேன்? மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்பேன். என் மனவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, என் பிள்ளைகளே, மேலே ஏறி வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா அந்த சத்தம் என் காதில் கேட்கும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நான் கண்ணை மூடினோம், நான் அடுத்த நொடி எங்கே இருக்கணும்? ஆண்டுடைய பரதீசில் இளைப்பார். அல்லேலூயா. அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்ன்ற அந்த வார்த்தையின்படி நான் அவரை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நொடியில், ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய முடிவு ஆண்டவரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கை அதில் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யப்படணும். ஐயா 5 வருஷத்துக்கு முன்னாடி 10, 15, 25, 55 எத்தனை நாள் இருக்கட்டும், டுடே, அல்லேலூயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்று பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு இயேசு உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அதுதான் முக்கியம். ஏன்னா பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து நான் அவருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி வாழும்போது தான் நான் தைரியமாக சொல்ல முடியும், என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், நம்ம எல்லாரும் மகிமையிலே காணப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். அப்படி வாழும்போது தான் அந்த வாழ்க்கை சமாதானமாக, சம்பூர்ணமாக, சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறதா மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு ஒரு முடிவை கானான் அப்படின்னு கர்த்தர் வச்சுருந்தார். ஆனால் ஒரு 10 பேர் அதை நம்பலை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. அது ஒரு பெரிய அழிவுக்கு காரணமாய் மாறிவிட்டது. ஆசா என்கிற ஒரு ராஜா ஆரம்பத்தில் ஜெபித்து யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை பார்த்த அந்த மனிதன் கடைசி காலத்தில் காலில் வந்த வியாதியில் கர்த்தரை தேடாமல் அவன் பரிகாரிகளை தேடி எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத என்ன செஞ்சிட்டான், வெளிப்படுத்திட்டான். ஆனால் நாம் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே? இயேசு மேலே. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையை போல அதற்கு முன்பும் ஒருத்தன் வைக்கலை, அதற்கு பின்பும் ஒருத்தர் வைக்கலை. அப்போ என் முடிவை குறித்து எனக்குள்ள நம்பிக்கை ஆண்டவர் மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவருடைய வார்த்தையை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன் என்பதை பொறுத்து தான் இருக்குது. அவர் எனக்கு என்ன செய்வார் என்பதை குறித்த என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் அந்த நம்பிக்கையில் என்ன செய்ய போகுது, வெளிப்பட போகிறது. என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போம். நமக்கு ஒரு சமாதானமான முடிவு, சம்பூரணமான முடிவு, சரித்திரத்தில் நமக்கு ஒரு நல்ல இடம் என்கிற ஒரு முடிவை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் முடிவை நான் எங்கே கழிக்க போகிறேன், என் நித்தியத்தை நான் எங்கே கழிக்க போகிறேன்? ஒன்று மோட்சம் அல்லது நரகம். ரெண்டில் எங்கேயாவது ஒன்றில் தான் என் முடிவை நான் தீர்மானம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு இருக்கு. தேவ சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் இருக்கிறது. ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய விரும்பும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் முழு ஈடுபாட்டோடு செயல்படுகிறேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது இருந்தாதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியுங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் முடிவை குறித்து நீங்க எனக்கு தந்திருக்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
எங்க முடிவை குறித்து நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல் முடிவை நீங்க வச்சிருக்கீங்க, சமாதானமான முடிவை வச்சிருக்கீங்க, சம்பூரணம் என்கிற ஒரு முடிவை வச்சிருக்கீங்க. சரித்திரம் தான் எங்க முடிவாய் மாற போகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.